Just now இப்போ தான் இருந்துருச்சேன். டுடே எலெக்ஷன் டே. ஸோ ஒரு டே இன் மை லைஃப் vlog எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி மோட்டிவேஷன் எடுத்திருக்கேன். கேட்குதா உங்களுக்கு? நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ வாங்க நான் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு மார்னிங் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். என்னோடய ஃபேஸ் வந்து தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஸ்வெல்லான மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஐஸ் ரோலர் செட் இருக்குது. அதை வச்சு மசாஜ் பண்ணோன்னா கொஞ்சம் குறையும். நீங்கள் நினைக்கலாம் கண்ணாடி பின்னாடி இருக்குது, அதை பார்த்து பண்ணலாமே அப்படின்ட்டு. எனக்கு ஹைட் இருக்குது கைஸ். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வெல்லிங்காக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் மை மார்னிங் ஸ்கின் கேர். இந்த ஐஸ் டேரெக்டாக வைக்கிறீங்களே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பழகிடுச்சு. ஏன் இதை நான் வந்து பாத்ரூமில் வந்து பண்ணுறேன்னா இந்த மாதிரி தண்ணியெலாம் கீழே விழும். ஸோ அதனால பாத்ரூமில் என்ன பண்ணால் இது குட் பி ஓகே இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, முன்னாடிக்கும் இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடில் பாருங்கள் கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும். உள்ளதான் அந்த மாதிரி தள்ளிக்கிட்டு இருக்கேன் ஐஸ். என்ன பண்ணுறது தெரியுதா? ஐஸ் பட்டாடாலாம் எனக்கு பிங்க் ஆகுது பாருங்கள். இது வந்து ஆலோவேரா ஜெல். லைட்டாக வந்து நான் அந்த ஈரம் வந்து வைப் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஈரத்தோடு போட்டால் ஒரு மாதிரி கசகசன்ட்டு இருக்கும். ஜீரோ மேக்கப், மூஞ்சில் ஒரு மேக்கப்பும் இல்லை. மார்னிங் ஸ்கின் கேர் முடிஞ்சிச்சு, ப்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ போய் இப்படியே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ண நேரத்துலையும் நம்ம போய் சாப்பிட்டு முடிச்சுக்கணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா கைஸ்? உப்புமா, இட்லி உப்புமா பயங்கரமாக இருக்கும் கைஸ். நீங்கள் உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி வீட்டில் இட்லி தான் செஞ்சுருக்காங்க. இட்லி இருக்குது, சாம்பார் இருக்குது, சட்னி இருக்குது. பட் எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு இட்லி உப்புமா தான் வேணும் அப்படின்ட்டு கேட்டு வாங்கியிருக்கேன். யாருக்கு எப்படியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ் இட்லி உப்புமா. ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்தாச்சு. ஐப்ரோஸ் ஸ்கின் பண்ணிட்டேன், லிப் பாம் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓட் போட போகலாம் கைஸ். நம்ம வந்து ரெடி ஆகலாம். மேடம் இங்க பாருங்க, ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க. சிம்பிள் மேக்கப் கைஸ். இன்னும் ஹெவியாலாம் பண்ணிட்டு போகிறது இல்லை. ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட். எங்கள் அண்ணா ஓட் போட்டு வந்துட்டாங்க. பட் மொபைல்லாம் வீடியோ எடுக்கிறதே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. போலீஸ் எல்லாம் வந்து மொபைல் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷூட் பண்ணுறேன். வேஸ்லின் ஃபார் பாடி சன்ஸ்க்ரீன். ஃபேஸில் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டேன், அது சொல்ல மறந்துட்டேன். நிறைய கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படி க்யூவில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சன்ஸ்க்ரீன் மஸ்ட். காலையும் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக்கு ஐம் யூஸிங் திஸ் மேப்ளினோட ஃபில்லர் லைனர். ஸோ இது எனக்கு ப்ரொமோஷனாக தான் வந்துச்சு. பயங்கரமாக இருக்குது கைஸ். ஸ்டேவும் நல்லா இருக்குது. அது சேம் டைம் வந்து அப்ளிகேஷனுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பார்க்குறதுக்கு அந்த காதலர் தினம் அந்த பையனோட டெஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். பியூட்டிஃபுல் கலர் கைஸ். ஒரு எஸ்எஃப்ஆர் கலரோட ஐ ஷேடோ லைட் பிங்கிஷ் டோனில் இருக்கும். ப்ளஷ்ஷுமே அப்ளை பண்ணியாச்சு.
மிரர் பார்த்து ரெடி பண்ணிட்டேன் ஃபைனல் ஒரு காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் மை ஓவரால் மேக்கப். சும்மா சிம்பிளாக தான் மேக்கப் பண்ணியிருக்கேன். ஏன்னா லேட்டாக்காக க்ரௌடு நிறையா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சீக்கிரமாக போயிட்டு ஓட்டு போட்டு வரேன். உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்னு வந்து சொல்லுங்க. லேண்ட்ஸ்கேப்பில் என்னோட ஃபுல் அவுட்ஃபிட் காட்ட முடியல. அதனால் ஓட்டு ஓட்டு ஓட்டு. A few inches later. done and dusted. ஒரு வழியா ஓட்டு போட்டாச்சு. ஃபோன் எதுவுமே அலோடு இல்லை. ஃபோன் வந்து நம்ம சும்மா நான் வெளியே இருந்து கூட வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ ஃபோன் எதுவுமே அலோடு இல்லைன்னு சொன்னால அதை ரூல்ஸை மீறி நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியாது. அதனால நான் எதுவுமே வீடியோ எடுக்கல. நான் போன டைமில் அவ்வளோவா கூட்டம் இல்லை, அதனால் போனேன், ஓட் போட்டேன், வந்துட்டேன். நீங்களும் எல்லாருமே போய் கண்டிப்பாக ஓட் போடுங்க. நான் என்னோட ஜனநாயக கடமையை முடிச்சிட்டேன். நீங்களும் ஓட் போடுங்க கைஸ். ஐயோ, இவனுக்கு ஃபுட் போடவே மறந்துட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க கைஸ், காமிக்கவா? இவன் தான் ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு கைஸ். அப்பப்போ வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்கான். தண்ணி குழம்புச்சு, தண்ணி மாற்றணும். எங்களுக்கு தண்ணி மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து உப்பு தண்ணி வராது, நல்ல தண்ணி மட்டும்தான் வரும். அதனாலேயே கொஞ்சம் யாராச்சும் கிட்ட போய் மோட்டார் தண்ணி வந்து கலன் கேட்குற மாதிரி இருக்குது. உனக்கு ஃபுட்டு போடலை, காலையில் இருந்து மறந்துட்டேன். அது பண்ணக்கூடாது. எப்படி சாப்பிடுவான் பாருங்க. சாப்பிட்றா, ஃபுட்டு போட்டு சாப்பிட்டான். இவனுக்காக இந்த லைட்லாம் செட் பண்ணி கொடுத்தேன். ஆனால் பார்த்தா பயப்படுவான், பைத்தியக்காரன். இவன் வாங்கும்போது மாதிரி இருந்தாங்க. இந்த கழுத்து கீழே இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி உப்புன மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ அக்வாரியம் சாப்பிட்டு போட்டோம்னா ஃபுட்டு வந்து நிறைய போட்டுட்ருக்கனாலே இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னனால ஃபுட் கம்மி பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரோட்லாம் வந்துச்சு. இதுக்கு அவங்க ஓட்டையெல்லாம் விழுந்துருக்கும். அதெல்லாம் இப்போ நான் வந்து காப்பாற்றி இதுதான் வந்தான். இப்போ அவ்வளோ பெருசாக வந்து நிற்கிறான். நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு எனக்கு. இப்போ எல்லாமே க்யூர் ஆகி அழகாக இருக்கான் பையன். இது பையனா பொண்ணாலும் எனக்கு தெரியல. இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது கைஸ். இதை வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு சின்ன சீரீஸ் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சீரீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடாம தூங்காமல் ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணணும் அதெல்லாமே இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டே இன் மை லைஃப் vlogலாம் உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் ஓகே இது அவங்களுக்குலாம் பிடிக்குது போல் அப்படின்ட்டு நானும் நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோ பண்ண முடியும். போட்டு வந்து சாப்பிட்டேன், பட் அதை உங்களுக்கு காமிக்க மறந்துட்டு எப்பயும் போல். ஸோ கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு. அந்த பார்ட் 2 நோஸ்டாலஜிக் வீடியோஸ் அது வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து இன்றைக்கி முடிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் உட்காந்து வந்து அதை எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி இருட்டில் இருந்து ஒர்க் பண்ணாதான் அந்த ஒர்க் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனே வருது. அதனால தான் லைட்லாம் ஆஃபில் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்னோடய ஃபைட்டர் ஃபிஷ்ஷும் காமிச்சிருப்பேன். ஸோ அவனோட அப்டேட்ஸும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம டேங்க் இன் பண்ணுறதெல்லாம் சும்மா ஒரு vlog-ஆக வந்து எடுத்து போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஓகே நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவேன். லெவன் அஃபிஷியல் தான் டே இன் மை லைஃப் பார்ட் 2 வீடியோ போடுங்க அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த டே இன் மை லைஃப் vlog. இந்த மாதிரியும் நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கமெண்ட் பண்ணால் தான் தெரியும். அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு 500 லைக்ஸ் போட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி vlogs கண்டென்ட் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அந்த ரூம் டெக்கோர் சீரீஸ் எப்படி பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.